தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இப்போ கடந்த வாரம் பார்த்தீங்கன்னா அங்கங்க பல செய்திகள்லாம் வந்தது. அதுல ஒரு பரவலாக பேசப்பட்ட செய்தி வந்து திரு பாலா எக்ஸ்போஸ்டு, திரு பாலாவின் உண்மை முகம், பாலா வந்து வெளிநாட்டு கைக்கூலி, அப்படி இப்படின்னு ஒரு சில செய்திகள்லாம் வந்துட்டு இருந்தது. இதை பேசணுமான்னு கேட்டீங்கன்னா நிறைய பேர் பேசிட்டாங்க. ஃபர்ஸ்ட் பேசினது அண்ணன் பத்திரிகையாளர் உமாபதி அண்ணன் தான் பேசியிருந்தாங்க. அவர் கருத்துல நமக்கு ஒரு சில முரண்பாடுகள் இருந்தாலும் இதையும் நம்ம முற்றிலுமா ஏற்றுக்கொள்ளல. ஏதோ ஆனா இது அவருக்கு பண்ணது நல்லதா கெட்டதான்னு கேட்டீங்கன்னா 100 விழுக்காடு நல்லதுதான். ஏன்னா அவரு இந்த மாதிரி சொன்னது வந்து யாருமே பாதிக்கப்படக்கூடாது, ஒரு அப்பாவி மக்கள் யாருமே பாதிக்கப்படக்கூடாது. ஒரு கேபிஒய் பாலாவின் மீது தவறான்னு கேட்டீங்கன்னா அவர் உதவியது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் எந்த தவறும் கிடையாது. இன்ஸ்டால தான் போறாரு, அவர் யூடியூப்ல கூட போடல, இன்ஸ்டால தான் போறாரு. இத்தனைக்கும் அவர் சொந்த காசுல தான் போறாரு. அவர் யார்கிட்டையும் கூட காசு வாங்கலான்னு கடந்த வாரத்திலே ஒரு வீடியோவும் வெளியிட்டு இருந்தாரு. அந்த வீடியோ வெளியிட்டதுலேயே நம்ம பார்க்க முடிஞ்சது அந்த ஆம்புலன்ஸ் இதெல்லாம் ஃபேக்கு கிடையாது, உண்மைதான்னு சொல்லி போட்டிருந்தாங்க. ஓகே, நல்ல விஷயம். அந்த டிவிஎஸ் எக்ஸலும் ஃபேக் இல்லை, உண்மைதான் போட்டிருந்தாங்க. ஓகே, நல்ல விஷயம். அது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் நல்ல விஷயம், சரிங்களா? இப்போ பொதுவா ஒரு கருத்து நான் சொல்றேன், என்னோட கருத்து என்னங்கிறது. இப்போ வந்து நம்ம உதவி செய்யறது வந்து 4 பேர்த்துக்கு தெரியணுமான்னு கேட்டீங்கன்னா உங்க விருப்பம். அது தெரியும்படி வச்சுக்கொள்றதும் தெரியாதபடி வச்சுக்கொள்றதும். இப்போ நான் பர்சனலாலாம் அவ்வளவு பெரிய உதவியெல்லாம் யாருக்கும் பண்ணது கிடையாது. ஏதோ 1-2 நான் பண்ணியிருக்கேன். அது நான் சொல்லி காட்டணும்னு அவசியம் இல்லை. ஏதோ என்னால முடிஞ்சதை நான் பண்றேன்னு வச்சுங்களேன். ஆனா இந்த லைக்ஸ்க்காகவோ ஒரு வியூஸ்க்காகவோ இந்த ஒரு கேவலங்கட்ட பப்ளிசிட்டிக்காகவோ நம்ம வந்து அதை வீடியோ எடுத்து அதை போட்டு அதுல நம்ம சந்தோஷத்தை தேடிக்கிறதுங்கிறது ஒரு அல்பத்தனம், ஒரு கேவலமான செயல், ஒரு மானங்கட்ட பொழப்பு, ஒரு ஈனங்கட்ட பொழப்பு, சரிங்களா? நீங்க உதவி செய்றீங்களா, சரி வீடியோ கூட எடுத்துட்டு போங்கடா. அந்த உதவி வாங்குறவங்க ஃபேஸாவது கொஞ்சம் பிளர் பண்ணி போடுங்கடா. அதெல்லாம் 4 பேர் அவங்க பார்த்தாங்கன்னா அவங்க மனநிலை என்னவா மாறுன்னு நீங்க சொல்லுங்க. அவங்களுக்குள்ள ஒரு கில்ட்டி ஃபீல் ஏற்பட்டுறாதா? நீ உதவி பண்ற, ஓகே, நீ அந்த இடத்துல சந்தோஷப்படுற, ஆனா அந்த உதவி பெறக்கூடியவங்க மனநிலையை நம்ம யோசிக்கணும்ல. 4 பேர் அவங்க சப்போஸ் எல்லாத்துக்கும் இல்லாட்டினாலும் மேக்சிமம் எல்லாத்துக்குமே ஒரு கில்ட்டி ஃபீல் வந்துடும். அண்ணன் உமாபதி சொன்ன மாதிரி இது வந்து 100 விழுக்காடு உண்மையாகவே இருக்கக்கூடாது. ஏன்னா பாலாவின் மீது எனக்கு அவருக்கும் ஒரு ஒரே வயசு தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நண்பர்னு வச்சுக்கலாமே. பாலா நண்பர் மீது வந்து ஒரு மரியாதை உண்டு. ஏன்னா ஒரு ஏழ்மையான குடும்பத்துல இருந்து வந்து அந்த விஜய் டிவியில் வந்து ரொம்ப பாடுபட்டு இது பண்ணி கஷ்டப்பட்டு தான் வந்து இன்னைக்கு ஒரு படத்துல ஹீரோவா நடிச்சு வளர்ந்து வந்திருக்காப்புல. ஆனா என்னுடைய கோரிக்கையா எடுத்துங்க திரு பாலா, ஒரு நண்பனா சொல்றேன்னு வச்சுக்கங்களேன். நீங்க வந்து உதவி பண்ணுங்க, உங்களால முடிஞ்சதை பண்ணுங்க. உங்ககிட்ட நீங்க சொல்றீங்க என்கிட்ட எதுவுமே இல்லாட்டியும் கூட நான் உதவி செய்வேன் அப்படின்னு. நல்ல விஷயம்தான், 100 விழுக்காடு அதை நான் வாழ்த்துறேன், மனதார வாழ்த்துறேன். அப்படிதான் இருக்கணும் கூட. ஏன்னா எல்லாருமே வந்து சேர்த்து வைக்கணும், அது பண்ணணும் இது பண்ணணுங்கிற போது நீங்க வந்து உதவி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க பாத்தீங்களா, நல்ல விஷயம்தான். ஆனா அதை வந்து இந்த கேவலமான இந்த லைக்ஸுக்கும் வியூஸ்க்கும் ஒரு கேடுகட்ட பப்ளிசிட்டிக்காகவும் நம்ம இனிமேல் வந்து நீங்க இனிமேல் வந்து வீடியோ எடுத்து இந்த மாதிரி பண்றதெல்லாம் வேண்டாமே பாலா. அது என் கருத்து இது. நீங்க ஏத்துக்கொள்றது ஏத்துக்கொள்ளாததும் உங்களோட விருப்பம் அது. ஏன்னா எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு. ஒரு நண்பனா ஒரு ஏழ்மை குடும்பத்துல இருந்து இன்னைக்கு வந்து ஒரு நல்ல இடத்துல இருக்கிற ஒரு பாலாவுக்கு ஒரு நண்பனா எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு. அதை நீங்க ஏற்றுக்கொள்றது ஏற்றுக்கொள்ளாததும் உங்க இஷ்டம். அதே மாதிரி வள்ளல் மீடியாங்கிற ஒரு சேனல் இருக்கும், அண்ணன் பாரி அவர்கள் கூட பேசியிருப்பாங்க. உதவி கேட்கறதும் தவறு, உதவியை கேட்டுட்டு பண்ணாம இருக்கிறதும் மிகப்பெரிய தவறுன்னு கேட்டிருப்பாங்க. அதை நான் முழுசா ஏத்துக்கிறேன். நான் முடிஞ்ச அளவுக்கு இனிமேல் யார்கிட்டையும் உதவி கேட்கறத ஓரளவுக்கு தவிர்த்துடுறேன். அதே மாதிரி என்கிட்ட யாரும் உதவின்னு கேட்டாலும் இனிமேல் முடிஞ்ச அளவுக்கு என்னால் என்ன முடியுமோ அதை நான் பண்ணிடுறேன். இந்த வீடியோ எடுக்கிறதுமே அண்ணன் பாரி அவர்கள் தான் சொல்லியிருப்பாங்க. நான் அண்ணன் பாரி அவர்களின் கருத்துல அதிக அளவு வந்து எனக்கு உடன்பாடு உண்டு. அதில் அந்த உடன்பாடான கருத்துல இதுவும் ஒன்றுன்னு வச்சுக்கோங்க. ஒப்பனா சொல்லணும்னா அண்ணன் பாரிக்கு நான் சிஷியனே வச்சுக்கலாம். நான் இந்த அளவுக்கு பேசுறதுக்கும் இவ்வளவு தெளிவான இருக்கிறதுக்கும் அண்ணன் பாரிக்கு ஒரு முக்கிய பங்கு உண்டு. தமிழ் தேசியத்தை சார்ந்து நான் இருக்கிறதுக்கும் அண்ணன் பாரி அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பங்கு உண்டு. எனவே பாலா, நீங்க இனிமேல் உதவி பண்ணுங்க. பாலாவை தவிர்த்தும் இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருமே உதவி பண்ணுங்க. வீடியோ பார்ப்பதை கடந்தும் எல்லா தரப்பும் எல்லா மக்களும் உதவி பண்ணுங்க.
உதவி செய் பலனை எதிர்பார்க்காதேங்கிற மாதிரி முடிஞ்ச அளவுக்கு நம்ம உதவி பண்ணுவோம், நல்லது பண்ணுவோம், நல்லதே நினைப்போம். நல்லது நினைக்கிறதே ஒரு மிகப்பெரிய உதவி. இன்னைக்கு அந்த இது கூட யார்ட்டையுமே கிடையாது. ஒண்ணும் இல்லைங்க, ஒரு வயசான அம்மா ரோட்ல நின்றுட்டு இருந்தா கூட அவங்கள போக விடுறதுக்காக நம்ம பைக்கை ஒரு நிமிஷம் நின்றுட்டா கூட அதுவே ஒரு மிகப்பெரிய உதவி. அதெல்லாம் மனிதாபிமானத்துல வரும். இன்னைக்கு அது உதவியா மாறி நின்றுச்சுன்னு வச்சுங்களேன், அதையே நம்ம பண்ணிட்டு போவோம். உதவினே வச்சுக்குவோம், அதையே நம்ம பண்ணுவோம். என்னால முடிஞ்ச அளவுக்கு நானும் ஒரு சிலருக்கு உதவி பண்றேன். அது இந்த மாதிரி வெளியில தெரிஞ்சோ தெரியாம வர்றது ஓகே, தெரியாம நம்ம ஏதோ ஒன்று ரெண்டு நம்ம மீறி எடுத்து போட்டா ஓகேங்க. நம்மளே எடுத்து போட்டா அப்படி ஒரு கேவலமான மானங்கெட்ட ஈனங்கெட்ட பப்ளிசிட்டி நமக்கு வேண்டாம். நன்றி, வணக்கம்.